அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. பிரபஞ்சகத்தின் இரட்சகர் அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் சக்தி இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். தொடர்ந்து நம்ம ஒரு 4 to 5 வீக்ஸா தேர்ஸ்டேஸ்ல வந்துட்டு ரஷாதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ரஷ்யா தூதர் தான்ங்கிறதுக்கு எண்ணற்ற ஏராளமான சான்றுகள். அதுக்கப்புறமேட்டு ஸ்பெஷலா சொன்னா லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த விஷயங்கள் நடக்கிறது எதுவுமே அல்லாஹ்வின் திட்டத்தின் கீழ் தான் நடக்குது. எதுவுமே கோஇன்சிடென்ஸ் கிடையாது. எதுவுமே எதர்ச்சியா நடக்கல. எல்லாமே அல்லாஹ்வின் திட்டத்தின் கீழ் நடக்குது. அதுல இந்த ஒரு பாயிண்ட் லாஸ்ட் சொல்லி முடிச்சிட்டு இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் ரிமைண்ட் பண்றேன். அப்போ இந்த விஷயத்த ஷேர் பண்ண போறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 40 வயசு முன்னாடி நம்ம செய்யற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மிக்க கருணையாளரா இருக்காங்க. அதை மன்னிக்கிறேன்னு சொல்றாங்க. அதை ரஷாத் எடுத்து சொல்லும்போது அது வந்து நிறைய மக்கள் மிக மிக மிகப்பெரிய மக்கள் எதிர்க்கும் ஒரு கருத்து அந்த கருத்து இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா மக்களோட கருணை ஒரு லெவல்ல இருக்கு, அல்லாஹ்வோட கருணை ஒரு லெவல்ல இருக்கு. அல்லாஹ்வோட கருணை மிக சிறந்தது. அதுதான் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு. ஆனா ஹியூமன்ஸ் ஆர் மீன். நம்ம க்ரூவலா இருக்கும், அன்கைண்டா இருக்கும், இரக்கத்தன்மை இல்லாதவங்களா இருக்கும். நமக்கு அது புரியல. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 35 வயசு இருக்கவர் முன்னாடி நிறைய பாவம் பண்றாரு, போதைப்பொருள் உட்கொள்றாரு, தவறான விஷயங்கள்ல இருக்காரு, பொய் சொல்றாரு, திருடுறாரு, இவ்வளவும் செய்யற எப்படி ஒரு மனிதர் வந்து 35 வயசுல இறந்தா எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அப்போ இந்த கருத்தை சொல்லும் போதுதான் அது அல்லாஹ் ஒரு அத்தாட்சி காமிக்கிறாங்க. அன்னைக்கு நான் சொல்லும்போது கெரோலின் ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணி வந்துட்டு ரஷ்யா அந்த பயன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பட்டன், அதாவது நம்ம புக் மார்க்ஸ் வைப்போம்ல, அந்த அந்த இதை வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவர் இது என்னன்னு பார்க்கல. ஸோ அந்த பயன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை பார்க்குறாரு. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது கரெக்டா அவர் அந்த விஷயம் சொல்றாரு. 40 வயசு முன்னாடி நடக்கிற எந்த பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறாங்கன்னு. அது அல்லாஹ்வுத்தால எப்படி அதை வந்து சிக்னிஃபை பண்றாங்கன்னா, அந்த பெண்மணி கொடுத்த பட்டன்ல அவங்களுக்கே ஆக்சுவலி தெரியல அது என்ன எழுதியிருக்குன்னு. ஆனா இதுல எழுதியிருக்காங்க, எவ்ரிதிங் அப் டு தி ஏஜ் ஆஃப் 40 இஸ் ஜஸ்ட் ரிஹர்சல். 40 வயசுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா விஷயமும் ஒரு ரிஹர்சல் தான், ஒரு சாம்பிள் தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமுமே ஒரு கோஇன்சிடென்ஸ் கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வை நாடி அல்லாஹ் பிளான் பண்ண மாதிரி நடக்குது. அல்லாஹ் சத்தியம்ங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் அது வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுது. நம்ம சாதாரணமா சொல்ற எந்த விஷயத்துக்கும் இவ்வளவு ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்குமே தவிர, இவ்வளவு ஒரு அல்லாஹ்வால பிளான் பண்ணப்பட்டது விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிற விஷயம் சத்தியத்துக்கு மட்டும் தான் இருக்கும். அதுதான் நடக்குது இங்க. அந்த உண்மையான விஷயத்துக்கு மட்டும் தான் அல்லாஹ் சப்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் குத்பா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் கொடுக்குறாரு அவரு. ஜக்காத்தை பத்தின ஒரு ரிமைண்டர். ஜக்காத் இஸ் பீங் டன் ராங் ஆல் ஓவர் த முஸ்லீம் வேர்ல்ட். பெரும்பாலும் இந்த முஸ்லீம் அரப் கண்ட்ரீஸ்ல ஜக்காத்தை பத்தின சரியான புரிதல் இல்ல. அது தவறா செய்யறாங்க. The true zakat in the Quran, சூரா 6 வசனம் 141ல you gonna remember this verse because it says, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when you harvest the crop, give the zakat on the day of harvest. நீங்க பயிர்கள் அறுவடை செய்யும் போது அந்த நாள் அன்னைக்கு கரெக்டா அந்த நாள் அன்னைக்கு நீங்க ஜக்காத்தை கொடுக்கணும். யூ ரிமெம்பர் தட் ஆன் த டே ஆஃப் ஹார்வெஸ்ட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கரெக்டா அந்த அறுவடை செஞ்ச நாள் அன்னைக்கே நம்ம கொடுக்கணும். ஓகே, வெல், we are not farmers here and we don't harvest wheat or barley or anything. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம விவசாயிகள் கிடையாது. நம்ம அரிசியோ கோதுமையோ நம்ம எதுவும் அறுவடை பண்ணல. பட் we harvest paychecks. ஆனா நம்ம சம்பளம் வாங்குறோம், சம்பளத்தை அறுவடை பண்றோம். பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு ஒரு விதமான ஹார்வெஸ்டிங் இருக்கு. salary பீப்புள்ஸ்க்கு மந்த்லி ஒரு ஹார்வெஸ்ட் இருக்கு. அதுதான் அவர் ரெஃபர் பண்றாரு இங்க. எவ்ரி 2 வீக்ஸ் ஆர் சோ. ஒரு சில பேருக்கு 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ, இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ, இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு முறையோ, இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் பொறுத்து, அவங்களோட வேலையின் தன்மையை பொறுத்து அவங்களுக்கு அறுவடை நடக்குது. தட்ஸ் ஆர் ஹார்வெஸ்ட். The day you receive your harvest, the day you receive the paychecks. நீங்க அந்த எந்த நாள்ல உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் லாபம் கிடைக்குதோ, நீங்க சம்பளத்தை வாங்குறீங்களோ, யூ டேக் அவுட் 2.5%. அந்த நாள் அப்போ கரெக்டா எந்தவித நாட்கள் தள்ளி விடாமையோ பின்தங்காமையோ கரெக்டா அந்த நாள் அன்னைக்கு நீ 2.5% கொடுக்கணும். இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம். இதுல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கிடையாது.
and you give it to the people that you know who are in need. எந்த மக்கள் தேவைப்படுறாங்க, அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க நமக்கு ஒரு ஆர்டர். ஸோ நீங்க நினைக்கிற எந்த மக்களுக்கு தேவை, அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்ஷால்லா ஜகாத் பண்ணுங்க. இட் மேக்ஸ் so much sense. I mean, how come I didn't think of this all the time? இது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமான ஒரு லாஜிக்கா அறிவுக்கு ஒற்று போற மாதிரி ஒரு விஷயத்த அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்திருக்காங்க. And it will correct the matter of zakat. That is the dominant in the Muslim world because the people that we know who need help, they need it now. இதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜக்காத் தேவைப்படுற எந்த மக்களா இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல தேவைப்படுது. they are hungry now. அவங்க இப்ப பசியா இருக்காங்க. they can't wait for a year. இப்போ பெரும்பாலும் அரபு கண்ட்ரீஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை மாதிரி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க பசியா இல்லை. நமக்கு தெரியும் பசி அன்றாட இருக்கு, அவங்க இப்ப பசியா இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது நீங்க உதவி செய்யும் போது நீங்க உதவிய வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணா எப்படி? அந்த கொஸ்டின் அவர் கரெக்டா வைக்கிறாங்க. லைக் they told us in the past, you get $10, you take a 25 cents. உதாரணத்துக்கு நீங்க $10 வாங்கினீங்கன்னா 25 cents கொடுத்துடணும். இப்ப நம்ம ஒரு காசுக்கு $100 வாங்கினா $2.50 கரெக்டா கொடுத்துடணும். Now if it is impractical to give 25 cents to somebody, you can keep it and accumulate for a couple of weeks or a month. இப்போ அதுலயே ஒரு புரிதல் ஷேர் பண்றாரு அவரு. இப்போ 25 cents 25 பைசாங்கிறது ரொம்ப கம்மி. அதை வச்சு இப்போ இன்றைய காலகட்டத்துல எந்த பொருளை வாங்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல நீங்க அக்குமுலேட் பண்ணலாம், அந்த அமௌண்ட்டை சேர்த்து வைக்கலாம். ஒரு சரியான அளவு தொகை, ஒரு $10 சரியான அளவு தொகை, $5 சரியான அளவு தொகை, 25 பைசாங்கிறது சரியான தொகை கிடையாது. அதுதான் அவர் ஷேர் பண்றாருங்க. 25 சென்ட்ஸ்ங்கிறது ஒரு இம்ப்ராக்டிக்கல்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க உங்களோட இந்த விஷயத்த அக்குமுலேட் பண்ணி எந்த டைம்ல ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டா இருக்கோ இன்ஷால்லா அந்த டைம்ல கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம டிலே பண்ணக்கூடாதுங்கிறதா அவர் இங்க சொல்ல வர பாயிண்ட். டோன்ட் கோ பியாண்ட் அ மந்த். ஒரு மாதம் கழிச்சு கொடுக்குற அந்த மாதிரி பண்ணாதீங்க. யூ கிவ் இட் டு சம்படி பர்சனலி அக்கார்டிங் டு த சிஸ்டம் ஆஃப் த குர்ஆன், யுவர் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அப்போ இங்கேயும் திருப்பியும் நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு, அப்புறம் ஆர்ஃபன்ஸ்க்கு, அனாதைகளுக்கு, அந்த பீப்புள் who need in that order. யாருக்கெல்லாம் அந்த இடத்துல அந்த ஆர்டர்ல பணம் தேவைப்படுதோ, நீங்க தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ கொடுத்து உதவி பண்ணுங்க. எனி மணி எனி நெட் இன்கம் தட் யூ கெட், இது சம்பளம் மட்டும் இல்ல, எந்த வழியாவோ உங்களுக்கு ஒரு லாபம் கிடைச்சாலும் சரி. இப்போ ஒரு சில பேர் மெயின் பிசினஸ் அவங்க சேலரி பர்சனா இருந்தாலுமே சைட்ல பிசினஸ் பண்றாங்கன்னா எதுல இருந்து லாபமா இருந்தாலும் சரி நம்ம அறுவடை பண்ணும்போது மிக நிச்சயமாக அதுல இருந்து 2.5% நம்ம கொடுக்கணும். Because God says chances are that this 2.5% that you have in your check are illegitimate. இதுவுமே நம்ம அல்லாஹ் அதை ரஷாத் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த 2.5% நம்ம கொடுக்கறது நம்மளோட பணம் சம்பாதிக்கிறோம்ல, அதுல நிறைய இல்லெஜிட்டிமேட் தவறான வழியிலையோ இல்ல நமக்கு தகுந்த, இப்ப நம்ம வேலை செஞ்சது ஒரு நாளைக்கு $100 நம்ம தெரியாது நம்ம உண்மையாவே $100 வருத்த வேலை செஞ்சிருப்போமா இல்லையான்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இல்லெஜிட்டிமேட்டா அமௌண்ட்டை நம்ம வாங்குற சம்பளத்தை நம்ம பியூரிஃபை பண்றதுக்காக, அதுக்குதான் இந்த 2.5% அவர் சொல்றாரு. இட் இஸ் கால்ட் பியூரிஃபைங் யுவர் மணி. உங்களோட சம்பளம் நீங்க வாங்குறது நீங்க செஞ்ச செயலுக்கு கரெக்டான கூலியா இருக்கிறதுக்கும் பிளஸ் அது பியூரிஃபை பண்றதுக்கும் தான் இந்த 2.5%ங்கிறத அவர் கான்செப்ட் சொல்றாரு. யூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்லீப்பிங் ஆன் த ஜாப். இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு காமெடியாக சொன்னாலுமே யோசிக்க வேண்டிய விஷயம், சேலரி பர்சன் நிறைய பேர் என்ன பண்றாங்க, எல்லா 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்கன்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் எக்ஸ்ட்ரா பிரேக் எடுக்கிறாங்க, இல்ல ஒரு சில டைம் தூங்கிடுறோம், இல்ல உடம்பு சரியில்லாம இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம அல்லாவின் விஷயம் நன்னறியை பொறுத்து தான் இருக்கு, நம்ம நேர்மையா இருக்கிறது பொறுத்து. ஸோ நம்ம வாங்குற அந்த சம்பளத்துக்கு நேர்மையா இருக்கும், அந்த அமௌண்ட்டை பியூரிஃபை பண்றதுக்காக மட்டுமே தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்ம அசால்ட்டா இருக்கிறது, இல்ல அந்த வேலையை நம்ம லேட்டா செய்யறது, இல்ல தூங்குறது, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இல்லிசிட். அதுதான் அவர் பியூரிஃபை பண்றதுக்காக இந்த 2.5% அல்லாவால் திட்டமிடப்பட்ட ஒரு நல்ல முறைன்னு அவர் சொல்றாரு. Yet you get the check, So God says this is the way you purify income. இப்படிதான் உங்களுக்கு வர அந்த வரவை நம்ம பியூரிஃபை பண்ண முடியும். You take it out immediately. Also, who is gonna keep track of 1 year? அது மட்டும் இல்லாம இப்போ இந்த தவறான இந்த முஸ்லிம்ஸ் பண்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணா
உங்களுக்கு என்ன அந்த கணக்கு வழக்கு எப்படி நமக்கு தெரியும்? ஒரு மாசம் கணக்கு வழக்குங்கும் போது நம்ம கண்ணில் கிளியரா புரிஞ்சிடும். ஒரு வருஷம்ங்கும் போது நமக்கு அந்த சைட் பிசினஸ் பண்றது பிளஸ் மெயின் பிசினஸ் பண்றது எந்தெந்த இடத்துல இருந்தா நமக்கு வந்து இன்கம் வந்துச்சோ அதை எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி பண்றதுங்கிறது பண்றது இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். அதை பண்றது டிஃபிகல்ட், அல்லாவும் அப்படி சொல்லல. ஸோ காட் ஹாஸ் இஸ் ஃபேஸ். அல்லாவோட சிஸ்டம் இப்படிதான். இது குரான்ல கூறப்பட்ட ஒரு சீக்ரெட். தவறான மக்கள், நிறைய முஸ்லிம் மக்கள் பண்றது அல்லாஹ் நமக்கு சிறப்பா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. we are going to reap these benefits. மிக நிச்சயமாக நம்ம ஜக்காத் கொடுக்கிற அந்த விஷயத்தினால நம்ம மிக நிச்சயம் பலன் அடைய போறோம். இன்னொரு விஷயம் குரான்ல சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய கருணை எல்லா இடத்துலயும் சூழ்ந்திருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய ஸ்பெஷலான கருணை வந்து யாருக்குன்னா இந்த ஜக்காத் பண்றவங்களுக்கு, கொடை அளிக்கிறவங்களுக்கு. மாஷா அல்லாஹ், அதையும் ஒரு ரிமைண்டரா அவர் கொடுக்குறாரு. இன்ஷால்லா செகண்ட் குத்பா நம்ம போயிடுவோம். we devote our worship and our devotion to God alone. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட வழிபாடும் நம்மளோட பயபக்தியும் அல்லாஹ்வுக்கு மட்டும் பொருத்தமான மக்களா நம்ம இருக்கோம். நோ ஹியூமன் பீயிங்ஸ், எந்த ஒரு மனிதர்களுக்கும் நம்ம பண்றது இல்லை, அல்லாஹ்க்கு மட்டும்தான் நம்ம பண்றோம். there is a surah in the Quran that says when God victories comes and support and you see. இந்த பர்டிகுலர் அவர் இந்த வசனத்தை சொல்லும் போது நிறைய பயன்ல சொல்றாரு. ரஷாதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இது ரொம்ப அவர் பொருந்தி அவர் ஃபீல் பண்ணியிருக்காருங்கிறத நான் பாக்குறேன். அந்த வசனம் என்னன்னா, அல்லாவிடமிருந்து வெற்றி வரும்போது அண்ட் சப்போர்ட் அண்ட் யூ கேன் சி பீப்புள் என்டரிங் காட் ரிலிஜியன்ஸ் இன் த்ராங்ஸ். அப்போ அல்லாவிடமிருந்து ஒரு மாபெரும் வெற்றி வரும்போது மக்கள் வந்து இத கூட்டமா தழுவுறாங்க, கூட்டமா அக்செப்ட் பண்றாங்க, கூட்டமா சப்மிஷன் ஏத்துக்கிறாங்க. இன் த்ராங்ஸ், கிரேட் கிரவுட், கூட்டமா எண்ணிக்கையில ஜாஸ்தியான மக்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் நவ். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதையும் ரஷாத் சொல்றாரு, மிக நிச்சயமாக அல்லாவால் நான் ரொம்ப வந்து பிளெஸிங்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் நிறைய நபிமார்கள், நிறைய தூதர்களோட வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது அவங்க தூது செய்தி சொல்லும் போது நிறைய மக்கள் எதிர்க்கிறாங்க. ஆனா ரஷாதுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு கருணை கொடை என்னன்னா, நிறைய மக்கள் அக்செப்ட் பண்றாங்க இந்த விஷயத்த அவர் சொல்லும் போது. நிறைய மக்கள் டே டு டே வந்து மஸ்ஜித் துக்சான்ல வர மக்கள் அதிகமாயிட்டே போறாங்க. இது சத்தியம்தான் அவங்க கண்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க அந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது, அவங்க நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம பண்ணும்போது, நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலி கிட்டே சொல்லும் போது, அதை அவங்க பண்ணும்போது மிக நிச்சயமா அல்லாஹ் அவங்களுக்கு காமிக்கிறாங்க இது சத்தியம் தான்ங்கிறது. அதனாலதான் அதுக்குள்ளே வராங்க. இந்த சூரா 19 வார்த்தைகளை உடையது, consists of 19 words and the first verse is 19 letters. அதே மாதிரி இந்த சூரால முதல் வசனம் வந்து 19 எழுத்துக்களை உடையது. திஸ் இஸ் அவர் சூரா. அது ரஷாத் என்ன சொல்றாருன்னா, இது நம்பிக்கையாளர்களுக்கு, அந்த ரஷாத் வாழ்ந்த காலத்துல இது நம்ம சூரா, அவங்களுக்கான சூரான்னு அவர் சொல்றாரு. அதை அவருக்கு ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்ட் திஸ் இஸ் அண்ட் so far this bombshell, the reaction have been so positive. அப்போ எந்த டைம் சொல்லும் போது கூட்டம் மக்கள் எதிர்த்தாலுமே ரஷாத் என்ன பாக்காருன்னா, நிறைய மக்கள் பாசிட்டிவா அக்செப்ட் பண்ணிட்டு சப்மிஷனை ஏத்துக்கொள்றாங்க. பீப்புள் ஹவ் பீன் காலிங் மீ ஃப்ரம் எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட். உலகத்துல எல்லா மூலையில இருந்தும் மக்கள் எனக்கு கால் பண்றாங்க. சேயிங் ஐ எம் காலிங் டு சே ஐ பிலீவ். என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு கால் பண்றேன், இந்த விஷயம் சொல்லணும், நான் நம்பிக்கை கொள்றேன், நான் அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்த நம்பிக்கை கொள்றேன், லா இலாஹா இல்லல்லா. அண்ட் வென் that difficult day come and I was a coward. அப்புறம் ரஷாத் சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நான் கொடுக்கும்போது, நான் தூதர் அறிவிக்கும் போது அந்த நாள் ரொம்ப கோழையா இருந்தேன். and I was saying this thing here may cause my own children disown me. நான் பயந்தேன், என்னோட சொந்த குழந்தைங்களே என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்களோன்னு நான் பயந்தேன். they may say you crazy men get out of here. நான் அச்சம் கொண்டேன், அவங்க இந்த மாதிரி சொல்லிடுவாங்களோன்னு. அப்பா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, நீங்க இங்க இருந்து வெளியே போங்க. இந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லும் போது சாத்தான் பல விதத்துல வந்து அவரை வந்து கஷ்டம் கொடுக்குறான், துயரம் கொடுக்குறான். அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் யூ இன் டீடைல், ஐ கிரைட், ஐ ஃபெல்ட் prostrate. நான் சொல்லணும், உண்மையா நான் சொல்லணும்னா, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில அந்த மாதிரி நான் அழுததே கிடையாது. நான் அன்னைக்கு அவ்வளவு அழுதேன். அல்லாவிடம் சிரம் பணிஞ்சு நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன். ஐ வாஸ் ஃபயர்ட் அண்ட் ஐ கிரைட், ஐ ஃபெல்ட் prostrate அண்ட் ஐ பெக்டு. நான் அல்லாட்ட அவளை இறைஞ்சு பிரார்த்தனை பண்ணேன். அண்ட் வென் இன் மை ஹார்ட் ஐ பிகேம் சாலிட் அண்ட் said I will do any even cost even if அப்போ ஒரு certain பாயிண்ட்க்கு அப்புறமேட்டு ரஷாத் என்ன சொல்றாருன்னா, நான் அல்லாஹ் கிட்ட இருந்து அல்லாஹ் அந்த கருணையினால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு நான் ரொம்ப சாலிட் ஆயிட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன்.
என்ன நடந்தாலும் சரி, அட் எனி காஸ்ட் என்னோட என்னோட குழந்தைங்க எழுந்தாலும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை எதிர்த்து ஒதுக்குனாலும் சரி, ஐ வில் டூ இட். மிக நிச்சயமா நான் அதை பண்ணுவேன். Then I was restored as I will give. The details I give you. But the reason I'm mentioning the surah, the victory, I mean there is anonymous பாசிட்டிவ் ரியாக்ஷன் டு இட். அப்போ இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமேட்டு ரஷாத் வந்து இவ்வளவு பயந்ததுக்கு அப்புறமேட்டும் அவர் நம்பிக்கையா இருந்தது ஒரே காரணத்தினால அல்லாஹ் அவருக்கு அந்த விஷயத்தை ரொம்ப லேசாக்குறாரு. சாத்தான் பல விதமா அவருக்கு பயத்தை கொண்டு வந்தான், ஃபியூச்சர்ல என்ன ஆகுமோன்னு, அவங்க குழந்தைங்களை அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்களோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்கிடுவாங்களோ, இந்த மாதிரி பல பல தவறான விஷயங்களை சாத்தான் கொண்டு வரும்போது அல்லாஹ் மட்டும் நம்பி அவர் சொன்னனால அவருக்கு அந்த விஷயம் பாசிட்டிவ் ரியாக்ஷன் கிடைக்குது. அந்த அவர் தூதன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவர் நினைச்ச மாதிரி நடக்கவே இல்லை. எல்லாருமே அவங்க பொண்ணு கூட சொன்னாங்க, எனக்கு மிக நிச்சயமா முன்னாடியே தெரியும்பா அப்படின்னு. அவர் ரொம்ப சிம்பிளா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அல்லாஹ் ரொம்ப லேஸ் ஆக்கிட்டாங்கிறத நான் இதுல பாக்குறேன். ஃப்ரம் எவ்ரிபடி பீப்புள் ஹியர் டு ரீட் இட் அண்ட் ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல் டாக்கிங் டு பெத். அப்போ அந்த டைம்ல பெத் என்னோட 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 டாட்டர் கிட்ட நான் பேசும்போது நான் ரொம்ப கவனமா பேசணும்னு நினைச்சு போனேன். 3 o'clock in the morning, அதிகாலை ஒரு 3 மணி இருக்கும். அண்ட் ஐ டோல்ட் ஹர், கெஸ் வாட் பெத், ஐ ஹாவ் டு டூ திஸ் அண்ட் திஸ் அண்ட் திஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல், டிப்ளமேட்டிக். அண்ட் தென் ஷி கேஷுவல் ட்ரிங்கிங் ஹர் டீ அண்ட் ஷி சேஸ், ஐ நியூ தட் ஆல் அலாங் தட். நான் ஒரு விஷயமா ரொம்ப கவனமா பொறுமையா நான் பயந்து பயந்து சொல்லும் போதும் என்னோட பொண்ணு அவளோட டீய ரொம்ப கேஷுவலா குடிச்சிட்டு எனக்கு இது முன்னாடியே தெரியும்பா அப்படின்னு சொல்லும் போது மாஷா அல்லாஹ் அவருக்கு அந்த டைம்ல அவர் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாரு. மிக நிச்சயமா அல்ல எனக்கு ரொம்ப லேஸ் ஆக்கிட்டான்ற விஷயத்த நான் இதை பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இதை ஏன் அவர் சொல்லணும், இதை ஏன் அல்லாஹ் அவர் சொல்ல வைக்கணும்னா மற்ற நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் நம்ம லைஃப்லயுமே நிறைய விஷயம் நம்ம வரி பண்ணியிருப்போம், என்ன நடக்குமோ பயந்துட்டு இருப்போம். ஆனா நம்ம அல்லாஹ் மட்டும் சார்ந்து ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த அந்த முடிவுக்கு நம்ம நினைச்சு சாத்தான் நம்மள வந்து பயம் கொடுத்த மாதிரி எந்த விஷயமுமே இல்லாம அல்லாஹ் ரொம்ப லேசாக்கிடுவாங்க. அதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஐ சப்போர்ட் யூ ஆல் த வே. நான் வந்து மிக நிச்சயமா வாப்பா உங்களுக்கு எல்லா வச்சும் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்றாங்க. குரான் மிரக்கல் வாஸ் கன்சல்ட் ஃபார் 1400 years. இத மாதிரி குரான்ல இந்த குரான் மட்டும்தான்ற ரகசியம் 1400 வருஷமா வந்து ஒளிஞ்சிருந்திருக்கு. அத ரஷாத் கலீஃபா மூலமா அல்லாஹ் வந்து வெளிக்கொண்டு வராங்க. த ஐடென்டிட்டி ஆஃப் ரஷாத் கலீஃபா அஸ் அ காட்ஸ் மெசஞ்சர் டு த வேர்ல்ட் இஸ் ப்ரூவன் பிசிக்கலி. அப்போ இந்த வீடியோ டேப்ல போட்ட மாதிரி இவர் அல்லாவின் தூதர் தான்ங்கிற விஷயத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிசிக்கலா ஏராளமான ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க. இப்போ ரஷாத் வந்து அவரோட ரொம்ப முக்கியமான அந்த நாள் நான் சொல்லியிருந்தேன், அவர் ரொம்ப கோழையா ஃபீல் பண்ணாரு. அந்த அந்த அன்னைக்கு அந்த நாள் சொல்லணும் அவர் தூதர்னு. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு. மாஷால ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை நம்ம படிக்கும்போது நிறைய விஷயம் நான் கத்துக்கலாம். இன்ஷால்லா நான் அதை சொல்றேன் என்னன்னு. ஹவு டிட் திஸ் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் கம் டு பாஸ்? இது வந்து எப்படி வெளியே வந்துச்சு? பட் தட் நைட் இந்த ஏப்ரல் மாசம் அந்த நைட்டு வந்து ரஷாத் வந்து குரான் ஓபன் பண்றாரு ஆஸ் யூஷுவல். அண்ட் ரீட் த பிளேஸ் வேர் ஐ யூஷுவலி ரீட் த டாப் ரீட். ரஷாத் அப்ப என்ன பண்றாரு, எப்பவும் போல அவர் ரேண்டமா ஒரு பேஜை ஓபன் பண்ணி குரான்ல நம்ம ரைட் ஹேண்ட் சைடு டாப் அந்த சைடு எப்பவுமே அவர் படிப்பேன் அவர் சொல்றாரு. அந்த ரேண்டமா ஒரு பேஜ் எடுத்து ஓபன் பண்ணி டாப் ரைட்ல படிக்கிறாரு. அப்ப என்ன சொல்லுதுன்னா அது வந்துட்டு, யூ ஆர் கோயிங் டு எல், நீ நரகத்துக்கு போயிருவ. சோ ஐ க்ளோஸ் இட் அகைன். அப்போ இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமே எனக்கு பயம் வந்துச்சு, நான் திருப்பி மூடிட்டேன். இந்த விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இதை வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லல. அவர் மனசுல என்னன்னா, நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து அது மாதிரி அவர் செய்யத்தான்னு சொன்ன பயத்துக்குலாம் அவர் வந்து ரொம்ப வந்து பயந்தனால அவர் அல்லா மட்டும் ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கல. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் இது, நோட் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம. ஸோ அப்போ அவரோட மென்டலாவும் அவர் மனதளவுலையும் அவர் சொல்ல வேண்டாம்னு ஒரு முடிவுல இருக்கும்போது அப்போ இந்த டைம்ல அன்னைக்கு காலையில குரான் எடுத்து படிக்கிறாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் டாப் ரைட்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் வர இது வந்து அவர் டாப் என்ன பாக்குறாரு, நீ நரகத்துக்கு போயிருவ அப்படின்னு அதுல அந்த வசனத்தை அவர் படிச்சு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவர் மூடிட்டாரு. அண்ட் ஐ சேட், திஸ் இஸ் சாத்தான் டெல்லிங் மீ. அப்போ அதை மூடினமே அவர் சொல்றாரு, ஓகே இது வந்து எனக்கு வந்து சாத்தான் தான் இந்த மாதிரி எனக்கு தவறான இதை வந்து புரிதல் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூடிட்டாரு. ட்ரைங் டு ஃப்ரைட்டன் மீ, ஏன்னா பயம் கொடுத்த அவன் ட்ரை பண்றான். கிவிங் மீ அ பேட் டைம், இது வந்து கெட்ட சகுனன்ற மாதிரி எனக்கு அவன் சொல்றான். ஸோ ஐ சேட், அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஐ எம் சீக்கிங் ரெஃப்யூஜ் டுவர்ட்ஸ் காட் ஃப்ரம் சைத்தான். அப்போ அவர் ஃபர்ஸ்ட் இதுதான் ஓதுறாரு,
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாத்தானிடமிருந்து கடவுளை நோக்கி அவர் வந்து பாதுகாவல் தேடுறாரு. ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் யூ அண்ட் ஐ செட் இன் மெயின் டிஃப்ரெண்ட் வேஸ். அப்புறமேட்டு அரபிக்ல அதை வந்து நிறைய விதமா அவர் ஓதுறாரு. ரப்பியா ஓதுபிக்க மின் அமஷாத்தி ஷயாத்தீன் நிறைய விதமா ஓதுறாருன்னா என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் அந்த நம்ம குல்லோது பிறப்பில் ஃபலக் சூரா அந்த மாதிரி சாத்தானிடமிருந்து அல்லாவை மட்டும் நம்பி நிறைய நிறைய விதத்துல அவர் வந்து பாதுகாவல் கேட்கிறாரு. திருப்பியும் அவர் ஓபன் பண்றாரு ரேண்டமா அண்ட் இட் சேட் யூ ஆர் ஃபயர்டு. அப்போ அங்கேயும் என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் ஃபயர்ட், யூ வில் நாட் டூ த ஜாப், யூ ஆர் எ சிக்கன், யூ ஆர் நாட் சூட்டபிள். அப்போ திருப்பி என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த வேலையை பண்ண மாட்ட, உன் கதை முடிஞ்சது, நீ இதற்கு தயாரான ஆள் கிடையாது, நீ நரகத்துக்கு போயிருவ. இந்த மாதிரி அந்த வசனம் சொல்லுது அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஐ சாட் ரெஃப்யூஜ் இன் காட் அகெயின். ஸோ திருப்பி நான் என்ன பண்ணேன், எனக்கு சாத்தான் தான் இந்த தவறான இதை வந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு திருப்பி நான் அல்லாஹ்விடம் வந்து பாதுகாவல் தேடுறேன் அவர் சொல்றாரு. இன் ஸ்ட்ராங்கர் டேர்ம்ஸ், ரொம்ப ரொம்ப மன ஆழமா ரொம்ப பிரார்த்தனை பண்றாரு அல்லாட்ட. அண்ட் ஃபார் லாங்கர் டைம். அப்புறம் சுஜூத் இருக்காரு. திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் அந்த குரான் ஓபன் பண்றாரு அவரு ரேண்டமா. இட் சேட் யூ ஆர் ஃபயர்ட், யூ ஆர் டூம்ட், நாட் கோனா டூ இட். திருப்பி என்ன சொல்லுதுன்னா, நீ இதை பண்ண மாட்ட, நீ வந்து இதுக்கு ஃபிட் இல்ல, we will find somebody else to do the job. இது உனக்கு பதிலா வேற ஒருத்தரை வந்துட்டு இந்த வேலையை செய்யறதுக்கு நாங்க தேர்ந்தெடுப்போம் அவர் சொல்றத அவர் பாக்குறாரு. ஸோ திருப்பி அவர் மூடுறாரு. இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நான் என்ன பர்சனா புரிஞ்சுக்கிறேன்னா, ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம படிக்கும் போதும் ஒவ்வொரு டைம் புரிதல் தருது கண்டிப்பா அல்லாதான். அல்லாதான் நம்ம கத்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன வசனம் படிச்சாலுமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது மிக நிச்சயமா அல்லாதான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அவரோட மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி அல்லாதான் எல்லாம் நடத்துறாங்க. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் நம்ம பார்த்துருப்போம். அந்த பிளானை வந்து அல்லாஹ் எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கிறத நான் பாக்குறேன். அவர் ஒவ்வொரு வசனமும் படிக்கிறாரு. நமக்கு தெரியும் குரான்ல பல விதமான வசனங்கள் இருக்கும். அல்லாஹ் ஒரு சில இடத்துல வந்து நம்பிக்கையாளர்களுக்கு என்ன வெகுமதினு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல நம்ம மறுப்பவர்களுக்கு எவ்விதமான கொடூரமான நரக தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு டைம் ஓபன் பண்ணும் போதும் அவரோட மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவர் புரிஞ்சிக்கும் போது அந்த வசனத்தை அவர் படிக்கும்போது இதுதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. நான் வந்து நரகத்துக்கு போயிருவேன், நான் நம்ப மறுப்பனா இருப்பனும், அல்லாஹ் சொன்னதை நான் செய்யலையோ, இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு டைம் படிக்கும் போதும் ஒவ்வொரு இதையும் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அந்த டைம்ல அவர் அல்லாஹ் மட்டும் இந்த விஷயத்த அல்லாஹ் மட்டும் இந்த விஷயத்த ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிட்டு அவரை தூதர்னு சொல்ல அவர் ரெடி ஆகல. அவர் பயப்படுறாரு, அவர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுதான் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது அல்லாஹ் எப்படி பிளான்ஸ் இருக்கு அவர் நம்ம காமிக்கிறார், ஷேர் பண்றாரு அவரு. ஸோ திருப்பி அந்த இதை மூடிடுறாரு அவரு. மூடினதுக்கு அப்புறமேட்டு ஸோ ஐ டர்ன் டு காட், prayed hard and I said, please God, let me know if this is coincidence or why is letting me these bad ideas. அப்போ அவர் ரொம்ப அழுது அல்லாட்ட பிரார்த்தனை கேட்கிறாரு, அல்லாவே இது எதர்ச்சியா நடக்குதா இல்ல why is it letting me these bad ideas, இது இந்த so is open and keep doing this. அப்போ வந்து என்ன பண்றாரு, நான் சொன்ன மாதிரி இது எதர்ச்சியா நடக்குதா இல்லனா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு உங்களோட திட்டம் ஏதாச்சும் இருக்கான்னு அவர் அல்லாட்ட இறைஞ்சி பிரார்த்தனை பண்றாரு. ஸோ ஐ ஓப்பன் அண்ட் ஐ கீப் டூயிங் திஸ். அப்போ இதே மாதிரி அவர் மூடிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு. அண்ட் ரிப்பீட்டட்லி எவ்ரி டைம் ஐ ஓப்பன் இட் சேஸ், நான் திருப்பி மூடுறேன், திருப்பி ட்ரை பண்றேன், திருப்பி படிக்கும் போது எனக்கு வர ஒரே விஷயம் ஒண்ணுதான், யூ ஆர் ஃபயர்ட், யூ ஆர் நோ குட், யூ ஆர் கோயிங் டு ஹெல். நீ நரகத்துக்கு போயிருவ, நீ சிறந்த ஆள் கிடையாது. இந்த மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறாரு. உங்களுக்கு பதிலா நான் வேற ஒருத்தவங்களை வந்து இந்த வேலையை செய்ய வைப்பேன் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் இட் வாஸ் கெட்டிங் வர்ஸ். அது போக போக இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண இந்த மாதிரி வர எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. நான் வந்து அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் until I reached the conviction, a real conviction in my heart that I'm doomed, I'm going to hell. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அப்புறமேட்டு எனக்கு மிக நிச்சயமா புரிஞ்சு போச்சு, அல்லாஹ்வோட சொல்ற விஷயத்த இந்த தூதர்னு அறிவிப்ப இல்ல அல்லாஹ் மட்டும் சொல்லி நம்ம நம்பி இந்த விஷயத்த நம்ம சொல்லலைன்னா மிக நிச்சயமா நரகத்துக்கு போயிருவோம், நம்மளோட கதை முடிஞ்சதுங்கிற விஷயத்த என்னோட மனசுல ஆழமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஏன்னா நான் சொல்ற மாதிரி சாத்தான் ஒரு பக்கமா அவரோட மனதை வந்து பயத்தினால பண்றான், இன்னொரு பக்கம் அவர் சப்மிட்டரா இருக்கனால அல்லாவும் அவரை பாதுகாக்கும் போது அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம அன்னைக்கு நைட் அவர் ரொம்ப அழுதான்னு அவர் சொல்றாரு. இறைஞ்ச அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணவும் செய்யறாரு நம்பிக்கையா இருக்கனால. அண்ட் ஐ ஸ்டார்டட் டு ரெப்பெண்ட் அண்ட் ஐ ஓப்பன்ட் இட். அப்போ திருப்பியும் நான் சுஜூதுல இருந்து அல்லாட்ட பாவ மன்னிப்பு தொடர்ந்து அவர் செய்யற விஷயம் என்னன்னா அல்லாட்ட பாவ மன்னிப்பு ரெப்பெண்ட் பண்றாரு, திருப்பி ஓப்பன் பண்றாரு. அவர் நிராசனை அடைஞ்சிடல அந்த விஷயத்துல. மிக நிச்சயமா அல்லாஹ் எனக்கு ஏதோ வழி காட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு.
as if the Quran has nothing in it except your fight. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் வந்து என்ன ஃபீல் பண்றாருன்னா, ஏன் குரான்ல வேற இந்த மாதிரி வசனம் தான் இருக்கா, வேற வசனமே இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவர் ட்ரை பண்ணி இது பண்றாரு. இது எதுவுமே வந்து அல்லாவின் திட்டம் இல்லாம நடக்கல. சாத்தான் ஒரு பக்கம் அவர் பயம் கொடுத்தனாலுமே அல்லாவின் திட்டத்துக்குள்ள வந்து எப்படி அவர் அச்சமூட்டி அந்த அல்லாஹ் மட்டும் இந்த விஷயத்த ஒப்புக்கொண்டு அவர் அந்த மெசஞ்சருங்கிற விஷயத்த வெளியே சொல்ல வராருங்கிற அந்த ஸ்டோரியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூ ஆர் கோயிங் டு ஹெல், யூ நாட் கோனா டூ த ஒர்க், வி வில் சப்ஸ்டிட்யூட் சம்படி இன் யுவர் பிளேஸ். நீ இந்த வேலையை செய்ய மாட்ட, உனக்கு பதிலா வேற ஒருத்தவங்க இந்த வேலையை செய்யறதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் அந்த இதை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ I say this Quran is rigid. Maybe it's because I'm using it a lot. ஸோ ஐ காட் திஸ் ஒன். அப்போ என்ன பண்றாரு, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த குரானை விட்டுட்டு வேற குரான் போறாரு. ஒரு புது குரான் வந்து எடுத்து பாக்குறாரு. இட்ஸ் பிராண்ட் நியூ அண்ட் ஐ ஓப்பன் இட். அப்போ அவருக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த புது குரானையும் அவர் ரேண்டமா ஓப்பன் பண்ணி அந்த டாப் ரைட் எடுத்து படிக்கும் போது திருப்பியும் அதுதான் சொல்லுது, யூ ஆர் கோயிங் டு ஹெல், நீ நரகத்துக்கு போயிருவ, உன்னால இந்த வேலையை செய்ய முடியாது, உனக்கு பதிலா வேற ஒருத்தவங்க நாங்க செய்யாலும் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் ரொம்ப கிளியரா புரிஞ்சுட்டு என்னன்னா, ஸோ இட் இஸ் நோ லாங்கர் கோ இன்சிடென்ட்ஸ். அப்போ இது மிக நிச்சயமா எதர்ச்சியா நடக்கிற விஷயம் இல்ல, அல்லாஹ் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஐ காட் திஸ் புக், திஸ் பிக் குரான் இயர் அண்ட் ஐ ஓப்பன் திஸ் வே. அப்போ ரஷா அந்த வீடியோ பார்த்தா புரியும், அவரு நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி சும்மா 2 கையில ஓப்பன் பண்ணலாம் பண்ணல. நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஃபேன் முன்னாடி நம்ம குரானை வச்சுட்டு அதுல பேஜ் போயிட்டே இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்றாரு. டிஃப்ரெண்டா அவர் ட்ரை பண்றாரு. ஆனா அவர் கிடைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா இதுதான், நீ நரகத்துக்கு போயிருவ, நீ வந்து கோழையா இருக்க, இந்த விஷயத்த உன்னால செய்ய முடியாது, உனக்கு பதிலா வேற ஒருத்தவங்களை செய்ய வைப்போம் அப்படின்னு அவருக்கு மாதிரி எண்ணங்கள் வருது. ஐ மீன் ஐ டிட் ஆல் த கிரேசி திங்ஸ். இந்த மாதிரி ரொம்ப கிரேசியான திங்ஸ் தான் நான் பண்ணேன். அண்ட் தென் ஐ ஓப்பன் த குரான் அண்ட் லுக்ட் இன் இட் அண்ட் இட் இஸ் சொன்ன மாதிரி இதுதான் சொல்லிதான் அவர் சொல்றாரு. ஐ காட் த லெட்டர் ஓப்பனர். இப்போ அடுத்தது நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பா பண்ணும்போது லெட்டர் ஓப்பனர் வச்சும் ட்ரை பண்ணி பார்க்காரு. குரான் மேல குரான் அடிக்கி 4-5 குரான் வச்சும் திருப்பியும் அந்த லெட்டர் ஓப்பனரை வச்சு ரேண்டம் ஓப்பன் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு அண்ட் இட் சேவ்ஸ் ஒன் ஆஃப் த பேஜஸ் அண்ட் ஐ ஓப்பன் இட் அண்ட் இட் டெல்ஸ் மீ த சேம் திங். திருப்பியும் அவர் அந்த விஷயத்த அவர் ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்காதனால அல்லாவோட சிஸ்டம் படி தான் அவருக்கு இந்த விஷயம் வந்துகிட்டே இருக்கு. You cannot do the job, get out of here, you are doomed, I don't need you anymore. ஸோ இது நான் என்ன பார்க்கறேன்னா, அவர் சொல்லும் போது ஒரு 4 to 5 டைம்ஸ் சொல்லியிருப்பாரு. ஆனா மிக நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 15 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா எல்லா டைமுமே அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டும் அவருக்கு இதே விஷயம் வரணும் போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் ஃபர்ஸ்ட் நிராசனை அடைஞ்சிடல, அவர் தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் கிட்ட தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது அல்லாஹ்வோட சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத இன்னொரு அற்புதமான விஷயத்தை நான் பாக்குறேன். ஏன்னா டைம் கம்மியா இருக்கு. இன்ஷால்லா நான் சொல்ல ட்ரை பண்றேன் லாஸ்ட்ல. அது கடைசியில அவர் எப்படி முடிவு பண்ணி அவர் சொல்றாருங்க விஷயத்தை தான் அல்லாஹ் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ் அவரை சொல்ல வைக்கிறார் இந்த பயன்லங்கிறத நான் பாக்குறேன். அண்ட் ஐ பிகம் கன்வின்ஸ்ட் that I'm not good, that I'm fired, that I'm going to hell and I cried as it never end. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அப்புறமேட்டு அவருக்கு ரொம்ப வந்து ரொம்ப மன உளைச்சலாகி இந்த மாதிரி அவர் சொல்லிடுறாரு, நான் நரகத்தான் போயிருவேணும், நான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போ டைம் ஆக அவரோட சுஜூத் வந்து ரொம்ப நீளமா போகுது, அவரோட அழுகை ரொம்ப அதிகமாகுது, அவரோட பிரார்த்தனைகள் ரொம்ப கடுமையா பிரார்த்தனை பண்றாரு. அந்த டைம்ல பள்ளியில வந்து யாருமே இல்லைன்னு அவர் சொல்றாரு. தென் ஒன் டைம் ஓப்பன் த குரான் அண்ட் இட் said we forgive you. Oh, I reached the conviction with all this kind that now the message is very clear that I'm not coming with an announcement that I'm a God messenger. I have known it since 1980 and I ignored messages that says there were verses in the Quran. சில நேரம் கம்மியா இருக்கனால நான் கண்டினியூ பண்றேன். ஆனா பட் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அப்புறமேட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு எதனால இப்படி நடக்குது, அல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த விஷயத்த கண்டினியூ பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மிக நிச்சயமா ஒரு அந்த யூடியூப் வீடியோ லேட்டர் பார்க்கும்போது அவர் அவர் மனசை வந்து மாத்தும்னு நினைக்கிறாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அல்லாஹ் மட்டும் முடியெடுப்போம்னு சொல்லி அவர் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமேட்ட மாஷால் அதுக்கப்புறமே குரான் ஓபன் பண்ணும்போது அவருக்கு கரெக்டா ஒரு வசனம் வரும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் இதுல நான் ஷேர் பண்றேன். அது மாஷால் அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். I will do it any expense. I got this message that said you are forgiven. இந்த விஷயம் அவருக்கு வந்திருக்கும். You are forgiven. We accept your repentance. உன்னோட வருந்தி தெரிந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. And my crying of sadness became crying of joy. அந்த நொடியில அந்த வசனத்தை ஓபன் பண்ணி படிக்கும் போது நான் அல்லாஹ் மட்டும் முடிவெடுத்ததுக்கு அப்புறமேட்டா அந்த நல்ல ஒரு
சகுனமான வசனம் வந்ததுக்கு அப்புறமேட்டா அவரோட அழுகை எல்லாம் சந்தோஷமா மாற ஆரம்பிச்சது. நான் அப்பவுமே வந்து எனக்கு ரொம்ப ஐ டிட் தி சேம் திங். அப்போ அது மட்டும் இல்லாம, அவரு அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணி, அல்லாஹ் மட்டும் ஓகே. நம்ம இந்த விஷயத்த கண்டிப்பா நான் சொல்லப் போறோம் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமேட்டா, எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு 15 முறை வந்துட்டு, "நீ நரகத்துக்கு போயிருவ. நீ நீ யூ ஆர் சிக்கென்ட். யூ ஆர் டூம்ட்." இந்த மாரி நெகட்டிவான வேர்ஸஸ் வரும்போது, அவரு அதுக்கு அப்புறமேட்டு எடுத்த முடிவுக்கு அப்புறமேட்டு எல்லா விஷயத்தையுமே அவர் குரான் ஓப்பன் பண்ணும்போது, அவருக்கு இதே வசனம் வந்துட்டே இருக்கும். "நீ அல்லாஹ்வால மன்னிக்கப்பட்ட மிக நிச்சயமா உனக்கு சொர்க்கம் கிடைக்குது." அப்போ இது எதுவுமே அவர் என்ன சொல்றாருன்னா, இது கோஇன்சிடென்ஸாக நடக்கவில்லை. மிக நிச்சயமா அல்லாஹ் மட்டும் இந்த முடிவு எடுத்துட்டு, அவர் தூதர் நான் சொல்லப் போறேன்னு சொல்லி முடிவு எடுத்ததுக்கு அப்புறமேட்டா, அல்லாஹ்வோட சிஸ்டம் படி அல்லாஹ் நடத்துறாங்க அத. அதுக்கப்புறமே குரான் ஓப்பன் பண்ணும் ஒவ்வொரு டைமுமே அவருக்கு பாசிட்டிவான வெர்சஸ் மட்டும் தான் வருது. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் இந்த விஷயத்த தான் அவர் இங்க ஷேர் பண்றாரு. இன்ஷா அல்லாஹ் நாம தொடர்ந்து இத பார்ப்போம். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.